மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனீரே, பாதம் பணிந்திடுவேன். பரிசுத்த தேவனீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவனீரே, கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவனீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாட்களில் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவை அண்டி வாழ்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வானது ஒளிவுமர கன்றுகளைப் போல செழித்து காணப்படுகின்றது. ஆம், இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற காரியங்கள் வேதம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேதம் ஒரு மனுஷனை எப்படி தாங்குகின்றது, அவனை எப்படி உயிர்ப்பிக்கின்றது, அவனை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறது, ஒரு மனிதனுடன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி பூடமிட்டு உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். இந்த வேத தினம் தினம் வாசிக்கின்ற பொழுது புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து இந்த வேதத்திலே நீங்கள் உறுதியாய் பற்றிருங்கள். அவர் சொல்லியபடியே நிச்சயமாய் நம்மை ஆசிரிப்பார் என்ற சந்தேகமில்லை. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது.
கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே இந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்க செய்கின்றது. நம்மை பேதமையிலிருந்து ஞானியாக்குகின்றது. நம்மை சாட்சியாகவும் சத்தியமாக இருக்க செய்கின்றது. ஹல்லேலூயா. ஆம், வேதம் என்கின்ற சொல் எபிரேய வார்த்தையில் அறிவித்தல் அல்லது கற்பித்தல் என்று பொருள்படுகின்றது. தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவுரைகள் அல்லது கட்டளைகள் கிறிஸ்துவனுடைய மகிமையை சுட்டி காட்டுகின்றது. தாவீது அப்போது கிடைத்ததான மோசேயின் புஸ்தகங்களை வேதம் என்று சொல்லி அப்பொழுது அந்த காலத்தில் இருந்த மோசேயின் ஆகமங்களை பின்பற்றி வந்தார். அதுதான் தாவீது ராஜா சுட்டி காட்டுகின்றார். விசுவாசிகளாகிய நாம் தற்போது தேவனுடைய ஞானம், அன்பு, வல்லமை, மகிமை இவை எல்லாம் முழுமையாய் வெளிப்படுத்துகின்ற வேதாகமத்தையே சார்ந்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல் பரிபூர்ணமானவைகள். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய சொற்கள் மண் குயில் 7 தரம் உருக்கி போடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி போடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சொற்களாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சுத்த சொற்களாய் காணப்படுகின்றது. அதுதான் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் உருக்கி போடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய இருதயம் இந்த வெள்ளியை போல் காணப்படுகின்றதா? சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய வேதத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அவருடைய வேதத்தின் ரகசியம் நமக்கு பரிபூரணத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அவருடைய வெளிப்பாடுகள் நம்மை ஒருபடி மேலே சென்று உயிர்ப்பிக்கின்றது. ஹல்லேலூயா. மீண்டுமாக நாம் ஒரு வார்த்தையை பார்க்கின்ற பொழுது சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் போடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் போடப்பட்டது, தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வேதாகமானது ஒரு மனிதனின் வாழ்விலே கேடகமாய் காணப்படுகின்றது. அதைத்தான் கிறிஸ்து இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வேதம் வசனம் போடப்பட்டது, தம்மை அன்றிருக்கின்ற யாவருக்கும் அவர் கேடகமாக இருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கேடகமாக இருக்கின்றாரா அல்லது கேடாக இருக்கின்றார் சிந்தித்து பாருங்கள். அவர் கேடு செய்கின்ற ஒரு தேவன் அல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு நீங்கள் எந்த ஸ்தானத்தை கொடுத்துள்ளீர்கள் என்று சொல்லி நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய அன்பிலே தூரமாய் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சீர்கிட்டதாய் காணப்படும். மாறாக தினம் தினம் அவர் சமூகத்தில் அவருடைய அன்பிலே நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைத்து கொண்டே செல்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் காணப்படும், சந்தேகம் இல்லை. இந்த வேதத்தை ஒரு மனிதன் இருதய என்னும் பலகையில் பூர்த்தி செய்ய அவனுடைய வாழ்விலே பெரிய அதிசயங்கள், அற்புதங்களை காண முடியும். மாத்திரமல்ல, தேவன் அவனை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றி போலும் வாழ செய்கின்றார். இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கின்றோம், எந்த அளவுக்கு வாசிக்கின்றோம், இதை நாம் எந்த அளவுக்கு உட்கொள்கின்றோம் என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். ஒரு மனிதன் 3 வேளை உண்ணுகின்றார். அதே போலதான் இந்த வேதம் நமக்கு உணவாக இருக்கின்றது, அது மருந்தாக இருக்கின்றது, அது ஜீவனாக இருக்கின்றது, அது நித்தியத்துக்கு சேர்க்கும் வழியாக இருக்கின்றது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பசி எடுக்கும்போது நாம் உணவு உண்ணுகின்றோமோ அதே போல் இந்த வார்த்தையை நாம் நமக்கு திகட்டுற அளவுக்கு வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளோ திகட்டாலும் சரி வாசித்து கொண்டே இருக்கணும், அதை தியானித்து கொண்டே இருக்கணும், அதை பின்பற்றி கொண்டே இருக்கணும், அதற்குள் நிலைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த வேதம்
மகத்துவமானது, இதுக்கு ஜீவன் உள்ளது. இதை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தில் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அவைகளை அழிக்கிறதுக்காக வந்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டாம். மாறாக அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லி வார்த்தை சொல்கின்றது. அதற்கு கீழே நாம் பார்க்கின்ற பொழுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேதம், இந்த வார்த்தை ஒழிந்து போகாது. குறிப்பாக ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு இதிகாசங்களிலும் எந்த ஒரு ஆகமங்களிலும் சொல்லப்படாத ஒரு சரித்திர உண்மை. நீங்கள் அநேக வரலாற்று சுவடுகளை பார்த்திருப்பீர்கள். அவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது போன்று சொல்லப்பட்ட காரியம் வேறு எந்த ஆகமங்களிலும் சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு நபரும் மனம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தெய்வீகத்தை வணங்குவார்கள். அவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், இது போன்ற காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இருக்காது. மாறாக அது ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்றது. தேவன் நமக்கு அப்படி ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை சுட்டி காட்டாமல் இந்த வேதம்தான் வழியும் சத்தியும் ஜீவனுமானம் என்று சொல்லி நமக்கு ஆணித்தரமாய் உறுதிப்படுத்துகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கின்றார், ஒரு சிறு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வேதமானது மனிதர்களுடைய இதயத்தை மாற்றும் அளவிற்கு வல்லமை கொண்டதாய் காணப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ வார்த்தையை கிரியை என்று சொன்னால், அவன் கிறிஸ்து இயேசுக்குள் நிலைத்திருக்க என்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனையும் தேவன் வல்லமையாய் கிரியை செய்கின்றார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனை அறியாத ஒரு மகனாய் இருந்த காலகட்டத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை நான் போகும் இடமெல்லாம் என் கண் முன்பாக வந்து நின்றது. நான் அதை கண்டு திகைத்து போன நாட்கள் உண்டு. இந்த வார்த்தை என்னவா இருக்கும், இது எங்குள்ளது என்று எல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த வார்த்தையை தியானிக்கின்ற ஒரு கிருபை கிடைத்தது. அன்று வாசித்து பார்த்தேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் சாட்சியாய் நடத்திருக்கின்றேன். அவருடைய சேவையிலே உண்மையும் உத்தமமாய் ஓட நான் தினம் தினம் முற்படுகின்றேன். அனுதினம் பாடுள்ள மனுஷன்தான் நான். ஆனாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆரவாரத்தோடும் நான் நிற்கின்றேன். அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்னை கண்ணின் மணியை போல பாதுகாப்பாக நடத்துகின்றது. இன்றைக்கு நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை இரகலாக பற்றி கொள்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை வல்லமையாக உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் சந்தேகமில்லை. 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வளவு அழகாய் சுட்டி காட்டுகின்றது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வசனமானது நம்மை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது ஜெபத்திலே குறைபட்டு காணப்பட்டிருக்கலாம், அல்லது வேத வாசிப்பிலே குறைபட்டு காணப்பட்டிருக்கலாம், அல்லது தேவனை தியானிப்பதிலே அவரை விசுவாசிப்பு நீங்கள் தடுமாற்றத்தோடு காணப்படலாம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயம் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுகின்றார். அவர் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிக்க செய்கின்றார். அவர் வார்த்தையை அனுப்பி உங்கள் ஆத்மாவை பலன்பெற செய்கின்றார். அவர் உங்களுக்கு கேடகமாகவும் வலிமையாகவும் சத்தியமாகவும் இருந்து உங்கள் நித்தம் நடத்த வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகின்றது. சங்கீதக்காரனுடைய வாழ்விலே இதுதான் அவர் சுட்டி காட்டுகின்றார். ஹல்லேலூயா. உமது சாட்சிகள் எனக்கு தியானமாக இருக்கின்றபடியால் எனக்கு புதித்த எல்லாரிலும் நான் அறிவுள்ளவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அதாவது
தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்ற ஒரு மகன் ஞானியாக்கப்படுகின்றான். வேதத்தில் ஒரு இடத்தை காணணும், பேதையும் ஞானியாவார்கள் என்று சொல்லி. அதுபோலதான் இந்த வேதத்தில் நம்பி வந்த ஜனங்கள் அறிவிலே குறைபட்டு காணப்படலாம் அல்லது ஆத்மாவிலே குறைபட்டு காணப்படலாம். ஆனால் இந்த வசனத்தை நாம் தியானிக்க அநேகருக்கு நம்மை ராஜாக்களாக, அநேகருக்கு முன்பாக நம்மை நிறுத்துவார் என்பது சந்தேகமில்லை. ராஜாக்கள் எல்லோரும் நம்முடைய வார்த்தையை கேட்கின்ற அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை ஞானியாக மாற செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். இந்த வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும், உங்கள் வாழ்க்கை அதிசயமாய் காணப்படும் என்று சந்தேகமில்லை. அவர் ஒரு இடத்தில் சொல்கின்றார், என் வார்த்தையானது வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வேதத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வதிலே ஆர்வமுள்ளதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அவர் ஒரு மனிதனை ஞானியாக்க செய்கின்றார். அறிவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஐயா, என்னால் படிக்க முடியவில்லை என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இன்று கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்கள் ஞானத்தினாலும் அறிவினால் நிரப்புவார் என்று சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கின்றார். அவர் உன்னையும் என்னையும் கண்ணினை போல பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சுத்தம். தேவன் நம்மை பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துகின்றார், சாபத்திலிருந்து சுத்தப்படுத்துகின்றார், வியாதியிலிருந்து சுத்தப்படுத்துகின்றார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். சுத்தம் என்கின்ற பொழுது ஆவிக்குரிய கனிகளை நமக்கு காண செய்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் சுட்டி கண்டார். உங்களை கனிதரும் திராட்சை செடியாக மாற செய்கின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுத்தம் சோறுபடும் என்று சொல்வார்கள். அதே போலதான் உங்களது வாழ்க்கையிலே பரிசுத்தம் நாளுக்கு நாள் பெறுகின்ற பொழுது நீங்கள் கனிதரும் திராட்சை செடியாக இருப்பீர்கள் என்று சந்தேகம் இல்லை. அதற்கு முந்தின நீங்கள் வசனங்களில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்க கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்கின்றார். நம்முடைய பிதா திராட்சை தோட்டக்காரராய் காணப்படுகின்றார். அவருக்குள் கனி கொடுக்காத செடிகள் எல்லாம் வெட்டி போடப்படும். ஆனால் கனி கொடுக்கின்ற செடியோ இன்னும் அதிகமாய் கனி கொடுக்க செய்கின்றார். அதை சுத்தம் பண்ணுகின்றார். அதே போலதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவன் சுத்தம் செய்து நம்மை கனி கொடுக்க செய்கின்றார். அவரிடத்தில் கேளுங்கள். கனிதரும் திராட்சை செடியாய் ஜீவிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயம் தேவன் உங்களை கனிதரும் திராட்சை செடியாக செழித்து விளங்க செய்வார் என்று சந்தேகம் இல்லை. நமக்குள் அந்த கனிதரும் திராட்சை செடியின் மனப்பக்கங்கள் வருகின்ற பொழுது நமக்கு இந்த பூமியில் என்னென்ன வளங்கள் தோல்வியுற்று காணப்பட்டோமோ அவை எல்லாம் நமக்கு கிடைக்கும். விவசாயத்தில் முன்னேற்றத்தை காணலாம், தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம், முற்றிலுமாய் கடன் பிரச்சனை மாறப்படும். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அவருக்குள் எப்பொழுதும் ஒளிவமுற கன்றுகளைப் போல் நாம் பிரகாசமாய் செலுத்தி விளங்க முடியும். அவருடைய வசனம் சொல்கின்றது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரிட்டு போலும் இருப்பாய் என்று சொல்லி. இன்னும் சொல்லப்போனால் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரம்பி ஓடும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வேதத்தை சார்ந்து ஜீவிக்கின்ற பொழுது நம்மை வற்றாத நீரூற்றாய் தேவன் வாழ செய்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இந்த வேதத்தை நாம் தியானிப்பதிலே எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள்.
தினம் தினம் தியானிக்கின்றோமா? அதிகாலையிலே அவரை தேடுகின்றோமா? ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தை விட்டு நீங்கள் பின்மாற்றம் அடையாத பாதுகாத்துக்கொள்ள எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நான் உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாக்கோப்பு 1 அதிகாரம் 21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையையும் கொடிய துர்க்குணத்தையும் முடித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாய் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை இரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கின்ற திருவசனத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தை தன்னுடைய இதயத்தில் பூர்த்தி செய்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறும், சமாதானம் காணப்படும், துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் மாறிவிடும். அவனுடைய வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம் நிச்சய மகிழ்ச்சி மாத்திரம் காணப்படும். காரணம், அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே பூர்த்தி செய்துள்ளார். இன்றைக்கு நாம் இந்த வார்த்தையை நம்முடைய இதயத்திலே பூர்த்தி செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பவரை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்வதை நீங்கள் தயங்கி போக வேண்டாம். உறுதியாக கேளுங்கள். கர்த்தாவே, என் வாழ்க்கையின் ரகசியம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை கொண்டு நீர் செய்ய நினைக்கின்ற திட்டங்கள் என்ன என்பதை நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் கேட்கின்ற பொழுது தேவன் அதை உங்களுக்கு 100 மடங்கு திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் உன்னையும் என்னையும் கரம் பற்றி நடத்துகின்ற தேவன். நீங்கள் திருவசனத்தை சாந்தமாய் சார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை நாம் சார்ந்து ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1 அதிகாரம் 23 நாம் பார்க்கின்ற பொழுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஜெனிப்பத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது மறுரூபமாக்கப்படுவதாக நாம் காணப்படுகின்றோம், அல்லது உயிர்ப்பிக்கப்படுகின்றோம், அல்லது வேதத்தின்படி நம்மை சுத்திகரிக்க முற்படுகின்றோம் என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஜெனிப்பிக்க செய்கின்றார். மறுபடியுமாக புது சிருஷ்டியாக பிறக்க செய்கின்றார். புதிய மனுஷியாக புதிய மனுஷனாக பிறக்க செய்கின்றார். அவருடைய வார்த்தை அந்த அளவிற்கு வல்லமுள்ளதாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு ஜெனிப்பிக்கப்பட்டு காணப்படுகின்றோம், எந்த அளவிற்கு நாம் புது சிருஷ்டியாய் காணப்படுகின்றோம், எந்த அளவிற்கு நாம் மறுரூபமாக்கப்பட்டு காணப்படுகிறோம், எந்த அளவிற்கு நாம் தாகமுள்ளராய் காணப்படுகிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயம் தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ள சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அறிந்து நம்பும் அன்பு வைத்திருக்கும் ஒரு சாதாரண நபர், அவ்வாறு செய்யாத கல்வி அறிவிலே சிறந்து விளங்குகின்ற நபர்களை காட்டிலும் தேவன் நம்மை ஞானமுள்ளவராக மாற செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 111 சங்கீதம் 10 நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்னென்றைக்கும் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய ஞானத்திலே நாம் சிறந்து விடுகின்ற போது நம்முடைய புகழ்ச்சி என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஹல்லேலூயா. பேதையும் ஞானியாக்கப்படுவான், முட்டாளும் அறிவாளியாக மாற்றப்படுவான். இன்னும் எவன் ஒருவன் தள்ளப்பட்ட மனுஷனாய் காணப்படுகின்றானோ அவனை கொண்டுதான் தேவன் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற செய்கின்றார். ஆகவே அவருடைய ஞானத்தில் நாம் சிறந்து விளங்க வேண்டும். அவரை குறித்த ஒரு பயம், அவரை குறித்த ஒரு நடுக்கம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நாளுக்கு நாள் நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழும்பி தேவனை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் தேவனத்தில் கேட்கின்ற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை இந்த வேதத்தின்படி உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கின்றார். அவர் நம்மை ஞானியாக மாற செய்கின்றார். ஞானத்தில் சிறந்து விளங்குகின்ற மாணவனாக இருக்க செய்கின்றார். ஹல்லேலூயா. இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 119
99ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வார்த்தை இவ்வாறாக சொல்கின்றது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய சாட்சி நமக்கு தியானமாக இருக்கின்ற பொழுது நமக்கு போதிக்கின்றவர்கள் எல்லார்களையும் காட்டிலும் நாம் அறிவுள்ளவனாக காணப்படுகின்றோம். எப்படி தாவீது ராஜா கோலியாத் முன்பாக இருக்க செய்தாதோ அதே போலதான் உங்களின் தேவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க செய்கின்றார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஞானியாக கருதப்படுகின்றோம். தேவனுக்குள் அவருடைய திருவசனத்தை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனத்தின் நிமித்தமாக அவருடைய வேதத்தின் அடிப்படையிலே ஞானியாக்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எந்த ஒரு பயம் இருக்கோ இல்லையோ, தேவனை குறித்த ஒரு பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன், நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன். ஆகவே அவருடைய சமூகத்தில் நாம் தவறுகளை செய்துவிட்டு தப்பித்து விட்டோம் என்று சொல்லி நாம் எண்ணினோம் என்று சொன்னால் நம்மைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாராகவும் இருக்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், கர்த்தாவே என் பாவங்களை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை ஞானியாக மாற்றும், என்னுடைய பேதமை எண்ணத்தை மாற செய்து ஞானவனாக இருக்க உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது தேவன் வேதத்தின் அடிப்படையில் நம்மை உயிர்ப்பிக்கவும் ஜெனிப்பிக்கவும், அவரை சார்ந்து கொள்ளவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், அவருக்குள் ஞானவனாய் மாறச் செய்யவும் தேவன் உதவி செய்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் கற்பிக்கும் பொழுதுதான் நமக்கு அது ஜீவனாய் காணப்படுகின்றது, நம்மை ஞானியாய் மாற செய்கின்றது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதத்தை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகாதீர்கள். அவருடைய வசனம் சொல்கின்றது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி, இன்றைக்கி நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி சாமி. இந்த வேதம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது என்பதை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாங்கள் பேசிய வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் அவருடைய ஆவி ஆத்மசரத்திற்கு ஜீவனாக இருக்க உதவி செய்வீராக. உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் உயிர்ப்பிப்பீராக, நீர் ஜெனிப்பிப்பீராக, நீர் சாந்தமாக இருக்க செய்வீராக, வசனத்தை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களையும் இரத்தத்தினாலே கழுவுவீராக. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எங்கள் இதயத்தில் சிருஷ்டிப்பீராக. எங்களை ஞானியாய் மாற செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அங்கீகரிப்பீராக தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை காண பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போவதாக. நீடிய சாந்தமும் சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சியும் தங்கியிருக்க உதவி செய்வீராக. உடைய வசனம் எங்களுக்கு 7 தினம் முறுக்கி புடமிட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த வார்த்தையாயிருக்கிறது சுவாமி. ஆகவே இந்த வார்த்தையை உட்கொள்ளின நாங்கள் கணிதரும் திராட்சை செடியாக விளங்க செய்கின்ற நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஆசிப்பீராக. அவருடைய வாழ்விலே எந்த மாதிரி அர்ப்பணிப்போடு கேட்கின்றார்களோ அதன்படி நீர் அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையை மாற செய்யும் சுவாமி. கடன் பிரச்சனை மாற செய்யும், பொருளாதார சூழலை மாற்றித்தாரும், வியாதியை சுகப்படுத்தும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட தேவையை சந்தித்து அவனுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே புதிய கிருபையும் புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்தின்படி எங்களை நீர் பாக்கியவானாய் மாற்றுவீராக. முற்றிலுமாக உங்கள் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் சாமி. நீரை வழிநடத்தும், பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். உமக்குள்ளே உண்மை முத்தமை வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் சந்தேகமில்லை. அவர் சொல்லியபடியே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும்
ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கின்றது. இந்த வேதம் நம்முடைய வாழ்விலே குறைவற்றதாய் காணப்படும். நம்மை ஞானியாக்கும், சத்தியத்திலே நிலத்திற்கு செய்யும் என்பது சந்தேகமில்லை. தொடர்ந்து நீங்கள் வேதத்தை தியானியுங்கள், அதை உட்கொள்ளுங்கள், அதன்படி நடக்க நீங்கள் முற்படுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசைப்பாராக. ஆமென்.